பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே குணமாக்கும் ஆவிக்குரிய தளத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஆவிக்குரிய ரகசியம் ஒன்றை இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் வாசிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், கர்த்தருடைய பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆவிக்குரிய தளம், சுகம் பெறுவதற்கான ஆவிக்குரிய தளம், அதாவது தி ரெல்ம் ஆஃப் ஹீலிங் என்று சொல்லுகிறோம். அதாவது கர்த்தருடைய பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை என்று ஒன்று இருக்கிறது. அது 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 வந்திருக்கிற அது விளங்கிற்று என்று சொல்லும் பொழுது அந்த ஆவிக்குரிய தளமானது இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறது. அந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. அவர் உபதேசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தளம் இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய உபதேசத்தை கேட்ட மக்கள் மத்தியிலே அது இறங்கி வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். எங்கெல்லாம் கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை, பிணியாளிகளை குணமாக்கும் வல்லமை இறங்கி வருகிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது பிணியாளிகள் குணமாக்கத்தக்கதான ஆவிக்குரிய தளமானது இறங்கி வருகிறது. அந்த தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பெறுகிறார்கள். அந்த தளம் இறங்கி வந்திருக்கிறதை அறிந்து கொண்டவர்கள், அந்த ஆவிக்குரிய தளம் இறங்கி வந்திருக்கிறதை புரிந்து கொண்டவர்கள் அந்த இடத்துல எப்படியாவது குணம் கிடைக்கும் என்று விசுவசித்து அந்த இடத்திலே வருகிறவர்கள் எல்லோரும் குணத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்திலே அந்த ஆவிக்குரிய தளம் இறங்கியிருக்கிறபடியினாலே, சுகமாக்குகிற வல்லமை இறங்கியிருக்கிறபடியினாலே அவர்கள் அந்த இடத்துல எப்படியாகிலும் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போய் விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதனால் வீட்டுடைய கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை இயேசுக்கு முன்பாக இறக்கினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு அவனை சுகமாக்கி அவனை முழுமையாக குணப்படுத்தி, அதாவது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று சொன்ன ஒரு வார்த்தையில் கர்த்தருடைய குணமாக்குகிற வல்லமை அங்கே விளங்கிற்று என்று பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை, அதாவது அந்த கர்த்தருடைய பிணியாளிகளை சுகமாக்குகிற ஒரு ஆவிக்குரிய தளமானது அந்த இடத்திலே இறங்கி வருகிறது. எப்பொழுதெல்லாம் அந்த குணமாக்குகிற ஆவிக்குரிய தளம் ஒரு இடத்திலே இறங்கி வருகிறதோ அந்த இடத்திலே அதிசயங்களும் அற்புதங்களும் சுகமாக்குதலும் நடக்கிறது என்று இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்கெல்லாம் இயேசு இருக்கிறாரோ, எங்கெல்லாம் இயேசுடைய பிரசன்னம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதோ அந்த இடத்துல சுகமாக்குகிற ஒரு வல்லமை, அதாவது சுகமாக்குகிற ஆவிக்குரிய தளமானது இறங்கி வருகிறது என்று நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அதாவது யோவான் 5ஆவது அதிகாரத்திலே பார்க்கிறோம், பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே அந்த குளத்தின் சுற்றி இருக்கக்கூடிய பெதஸ்தா குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய நோயாளிகளில் எல்லோரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். தேவதூதன் ஒருவன் இறங்கி வந்து குளத்தில் உள்ள நீரை கலக்குவான். அப்பொழுது யார் முதலாவதாக இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கேயும் கர்த்தருடைய அந்த ஆவிக்குரிய தளம் இறங்கி வருகிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆவிக்குரிய தளம் இறங்கி வரும் பொழுது, அந்த இடத்துல இறங்கி வந்த பொழுது, எப்பொழுது அந்த குளம் கலங்குகிறதோ அதுவே அவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆவிக்குரிய கர்த்தருடைய பிணியாளிகள் குணமாக்குகிற அந்த ஆவிக்குரிய தளம் இறங்கி வருவதற்கான அடையாளமாக இருக்கிறது. அந்த இடத்துல அப்பொழுது நீர் கலங்குகிறதை பார்த்து யார் முதலாவதாக அந்த இடத்துல பிரவேசிக்க
பிரவேசிக்கிறார்களோ அவர்களுக்கு சுகம் உண்டாகிறதாக அந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அதே இடத்துல இயேசுவும் பிரவேசிக்கிறார். இயேசு பிரவேசித்து அவனிடத்தில் கேட்க அங்கே 38 வருடங்களாக அங்கே படுக்கையாக இருக்கக்கூடிய மனுஷனை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ குணமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆவிக்குரிய தளம் இறங்கி வந்திருந்தாலும் பிணியாளிகளை குணமாக்குகிற ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்க முடியாமல் இருந்தாலும் இயேசுவை நம்பி இயேசு கேட்கிற அந்த கேள்வி, அதாவது நீ குணமாக்க விரும்புகிறாயா என்று கேட்ட அந்த கேள்விக்கு அவன் பதிலாக நான் குணமாக விரும்புகிறேன் என்று சொல்லி அவரை அண்டி பிடித்து கொண்ட பொழுது அவர் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் குணமாக்குகிற ஆவிக்குரிய தளம் அவரை சூழ்ந்திருக்கிறது. அதனால் எப்பொழுதெல்லாம் இயேசு இடத்துல மன்றாடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் வருவார். அவர் நம்மிடத்திலே வருவார். அவர் வந்தால் போதும், அவரோடு கூட குணமாக்குகிற ஆவிக்குரிய தளம் இறங்கி வரும். அந்த இடத்துல சுகம் உண்டாகும் என்று இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது நாம் ஜெபிக்கும் பொழுதும் நாம் பல காரியங்களை செய்யும் பொழுதும் அந்த குணமாக்குகிற ஆவிக்குரிய தளம் நம்மை கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அப்படிப்பட்ட கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளிலே நாம் இருப்போமானால் அதை அறிந்து கொள்ளுகிற ஒரு நிலையை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துவார். இந்த திமிர்வாதக்காரனை அந்த இடத்துல இறக்கி கொண்டு வந்து இயேசுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதனால்தான் அவர்கள் ஓட்டை பிரித்து அவரை உள்ளே இறக்கி இருக்கிறார்கள். அதே போல் நம்மிடத்திலும் நம்முடைய தேவைகள், நம்முடைய சுகமில்லாத நபர்கள் இருப்பார்களே, ஆனால் எங்கே இந்த குணமாக்குகிற ஆவிக்குரிய தளம் இறங்கி வருகிறதோ, இறங்கி வந்திருக்கிறது என்று நீங்கள் அறிகிறீர்களோ அந்த இடத்துல நீங்கள் நோயாளிகளோடு கூட பிரவேசிப்பீர்களே, ஆனால் அந்த நோயாளிகளுக்கு சுகம் பெற்று கொடுத்த ஒரு நன்மையை செய்தவர்களாக இருப்பீர்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய தளம், அதுவும் குணமாக்குகிற ஆவிக்குரிய தளம் நம்மை கடந்து போக ஒருபோதும் விடாதிருங்கள். இயேசு நம்மை கடந்து போக ஒருபோதும் விடாதிருங்கள். அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவரை கட்டாயப்படுத்துவீர்களானால் அவரோடு கூட எப்பொழுதும் குணமாக்குகிற அந்த ஆவிக்குரிய தளம் இருக்கிறபடியினாலே நம் அருகே எந்த நோயும் நம்மக்கிட்ட வர முடியாது என்று இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, குணமாக்கும் வல்லமை நிறைந்த ஆவிக்குரிய தளத்தில் எப்பொழுதும் வாசம் பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்படியாக ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.